ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தன்மை, முன்னிலை, படர்கை. ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். பட் அங்கே எக்ஸாம் டைமில் போயிட்டு இதுவா அதுவான்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சாங்கில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாங் டேர்ம் மெமரிக்காக நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ வந்து சாங்கோட ஷார்ட்கட் தான் இது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு லைனா வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது மேக்ஸிமம் தமிழ் மீடியம் பசங்க வந்து டக்குன்னு வந்து எடுத்துருவாங்க. இல்லை இப்போ புதுசாக படிக்கிற ஆரம்பிக்கிறவங்க, ப்ளஸ் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் வந்து கட்டாய தமிழுக்கு வந்து தமிழ் படிக்கிறவங்க, ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை வந்து முதல்ல படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தன்மை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், இது முன்னிலைங்கிறது வந்து செகண்ட் பர்சன், படுகைன்றது வந்து தேர்ட் பர்சன். இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஒருமை. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு வந்து என்ன கண்டிஷன்னா, என் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பிரிச்சா வரும். இப்போ பாருங்க, ஏன்னு வருது. அப்ப இதை பிரிச்சா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்களா, அப்ப ஏன்னு வர்றதுனால இது வந்து தன்மை ஒருமை. அதே மாதிரி பன்மை, தன்மையில பன்மை எதுன்னா எம் ஏம் அம் ஆம். இதுல பாருங்க, ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முன்னு முடியுது. ஸோ அம்முன்னு முடிஞ்சா இது வந்து தன்மை பன்மை. முன்னிலை அதே மாதிரிதான். முன்னிலை ஒருமையில வந்து ஐ ஆய் இ அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இதுல பாருங்க, ஐ ஐன்னு முடியுதுங்களா, அப்ப வந்து இது முன்னிலை ஒருமை. அதே மாதிரி ஈர் ஈர் மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா இது வந்து முன்னிலை பன்மை. இப்ப ஈர்னு முடியுதுங்களா, சோ இது வந்து முன்னிலை பன்மை. ஆண் பாலுக்கு ஆண் முடியும், பெண் பாலுக்கு ஆள் முடியும், பலர்பாலுக்கு ஆர் மார் கல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஒன்றன் பால், இது வந்து ஒன்றன் பால் பலவின் பால்ன்றது வந்து நான் லிவிங் திங்ஸை வந்து குறிக்கிறது. ஒன்றன் பால்னா சிங்குலரா இருக்கிறது, பலவின் பால்னா நான் லிவிங் திங்ஸ் ப்ளூரலா இருக்கிறது. இதுல வந்து டூ ரூ டூ அப்படின்னு வந்து முடியும். பலவின் பால்ல வந்து ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சரி, ஓகே. இப்ப இது பிரிச்சா இதெல்லாம் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம தன்மை ஒருமை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்ப இதை மனப்பாடம் பண்றதுக்கு தான் ஒரு சாங் வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் முரளி, அந்த சாங் என்ன அப்படின்றத கேட்குறீங்க. சரி, அந்த சாங் வந்து ப்ளே பண்றேன், அதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஆன்சர் பார்ப்போம். சத்தம் இல்லாத தன்மை கேட்டேன், ஒருமை இல்லாத என் கேட்டேன், படர்கையில் என்றென்றும் எம் கேட்டேன், இரகசியம் இல்லாத அம்மாம் கேட்டேன், முன்னிலை இல்லாத ஒருமை கேட்டேன், ஐயாய் கண்ணீர் ஈயை கேட்டேன், படர்கை செய்யாத இர்யர் கேட்டேன், படர்கைக்கு சரியான மின்னை கேட்டேன், ஆண்கள் இல்லாத அண்ணான் கேட்டேன், பெண்பால் கெடாத அல்லால் கேட்டேன், தூரோடு ஒன்றன்பால் கேட்டேன், இல்லாத பலவின் பால் கேட்டேன், புல்லின் நுனியில் பலர்பால் கேட்டேன், அர்றார் மடியில் பாமார்கள் கேட்டேன். சாங் கேட்டீங்களா? என்ன ஒரு கர்மாந்திர வாய்ஸ் அப்படித்தானே தோணுது. சரி, எப்பயும் வந்து கருத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர கருவியை எடுத்துக்கூடாது. ஸோ கருவியை விட்டுருங்க, கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சாங்ல வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சரி, இப்போ கவிஞ்சன் அப்படின்னு வந்து வந்துருச்சு. கவிஞ்சன்னா என்ன? ஆண் பால். ஸோ ஆண் பால்ல நம்ம பாட்டுல என்ன வருது? ஆண்கள் இல்லாத அண்ணான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அப்ப ஆண்கள்னா ஆண் அப்படின்னு வரணும். இப்ப கவிஞ்சன்னா அல்லன்னு வருது, அப்ப தப்பு. அன்றுன்னு வருது, தப்பு. அப்படின்னு முடியுது, அப்ப கரெக்ட். அப்ப ஆண்கள் இல்லாத அண்ணான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனே வந்து அப்படியே உங்களுக்கு டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துருது. ஸோ இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம. ஸோ ஈஸியா இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ சிறுவன் சிறுவன் அல்ல. சிறுவன் அதேதான், இங்கே சிறுவன் வந்துருச்சு. சிறுவன் வந்தா ஒரு ஆண் பால். ஆண் பாலுக்கு நமக்கு என்ன வரும்? ஆண்கள் இல்லாத அண்ணான் கேட்டேன். அப்ப ஆணும் தான் வரணும். இங்க வந்து அல்லன்னு வருது. அல்லன்னா என்னது? இல்லாத பலவின் பால் கேட்டேன். இப்போ ஆன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பலவின் பால், அதனால இங்க வந்து அது வரும், தப்பா இருக்குது. சோ வந்து அல்லன், சிறுவன் அல்லன் அப்படின்னு வந்து வரும். இப்போ வந்து செடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. செடினா என்னது? அது ஒரு நான் லிவிங் திங்ஸ், உயிரற்ற பொருள். ஸோ அதனால அது வந்து எத்தனை செடிகள்னு சொல்லிட்டு ப்ளூரலா இருக்கா? கிடையாது, சிங்குலரா தான் இருக்குது. அப்ப ஒருமையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து ஆண் முடிஞ்சிருக்குது. ஆண்னா என்னது? பலவின் பால். ஸோ பலவின் பால் வர்றதுனால இங்க வந்து தப்பு. அதனால நம்மளுக்கு ஒன்றன் பால்க்கு என்ன ஷார்ட்கட்டு? துருடு ஒன்றன் பால் கேட்டேன்னு வரும். டு அப்படின்னு முடிஞ்சா மட்டும்தான் அது வந்து ஒன்றன் பால். ஸோ வந்து இங்க என்ன வரும்? அன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அடுத்து வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலர்பாலை வந்து குறிக்குது. நம்மளுக்கு பலர்பாலுக்கு என்ன ஷார்ட்கட்டு?
அந்த லைன்ல என்ன வரும்னா, புள்ளின் நுனியில் பலர்பால் கேட்டேன், அர்ஆர் மடியில் பாமார்கள் கேட்டேன் அப்படின்னு அந்த லைன் வரும். அப்ப பலர்பாலுக்கு வந்து அர், ஆர், பாமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ இங்க தமிழர் அன்றுன்னு வருது. அன்றுன்னா என்னது? துருடு துருடு ஒன்றன்பால் கேட்டேன். அப்ப இது வந்து தப்பு இல்லையா? ஸோ அதனால வந்து தமிழர் அல்லர், அர், லர்ன்னு முடியும். ஸோ அவ்வளவுதாங்க. அந்த பாட்டை வந்து நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு இந்த இதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது எதுக்கு இந்த சாங் போடுறதுன்னா, ஒரு லாங் டர்ம் மெமரி. இப்ப என்ன தூக்கத்துல எழுப்பி அந்த பாட்டை பாட சொன்னா கூட என்னால பாட முடியும். எப்ப இருந்து கேட்டாலையும் அதை நான் சொல்லிடுவேன். இப்ப நீங்க படிக்கிறீங்க, அதை மறுபடியும் எடுத்து பார்க்க ஒரு 3 மாசம் ஆகுதோ 4 மாசம் ஆகுதோ தெரியாது. ஸோ அதனால லாங் டர்ம் மெமரிக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். அந்த பாட்டுல வந்து அஹ், இந்த பன்மை அப்படி இந்த பன்மை அப்படிங்கிற வர இடத்துல வந்து படர்கை அப்படின்னு வந்து போட்டிருப்பேன். அது என்னுடைய ஒரு ஈஸினஸ்க்காக அதை நான் போட்டுக்கிட்டேன். நீங்க வேணா அதை பன்மைன்னு மாத்தி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதிக்கங்க. இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா படர்கைன்னு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கங்க. படர்கைன்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். அந்த பாட்டை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் வந்து போடணும்னு அப்டேட் பண்றேன். உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.